அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடுறவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அப்படின்னாக்க, அதாவது ஹேர் ஆயில் தலை முடி வளர்கிறதுக்கும், முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும், ஒடுகு இல்லாமல் இருக்கிறதுக்கும், முடி பாருங்க அப்படி என்ன மாதிரி ஜம்முன்னு வளர்கிறதுக்கும் ஏகப்பட்ட மூலிகை கலந்து நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெலாம் போட்டு மொத்தம் ஒரு 58 மூலிகைகள் கலந்து இப்போ காய்ச்ச போகிறோம். அதாவது இதுவரை கொஞ்சமாக மக்கள் எண்ணெய் கேட்டுக்கிறதுனால சின்ன சட்டியில் தயார் பண்ணோம். இப்போ உருளி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கேரளாவில் தான் கிடைக்கும். ஆயுர்வேதா பொருட்கள் அத்தனையுமே உருளியில் தான் செய்யணும். அதாவது வெங்கலம் அதில் செய்கிறது. இது செய்கிறதுக்காகவே 3 மாதம் காத்திருந்தோம் கேரளாவில். இதை போய் ஆர்டர் கொடுத்து 3 மாதம் கழித்து தான் செஞ்சு கொடுத்தாங்க. உருளியில் செஞ்சால் மட்டும்தான் இது இருக்கிற உயிர் சத்துக்கள் அத்தனையுமே 97% குறையவே குறையாது, அப்படியே கிடைக்கும். அதனால தான் உருளி ஆயுர்வேதாவுக்கு சிறந்த ஒரு உலோகம், வெங்கலம். அதனால தான் நாங்கள் உருளியில் செய்கிறோம். அதாவது இப்போ எப்படி காய்ச்சலாம், என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க. பப்பாளி இலை, ஆவரம்பூ, ஏலக்காய், ரோஜா காஞ்சது, ஜாதிக்காய், கிராம்பு, நெல்லிக்காய், வேப்பிலை, இது மாதிரி 58 வகையான பொருள் இருக்குது. இந்த 58 வகையான பொருள் ஒன்று ஒன்றா கொட்டும்போது சொல்கிறேன், பார்த்துக்கலாம் வாங்க. மைலும் ப்ரௌனியும் ஃப்ரெண்ட்குள்ள போறாங்க. இப்போ வசம்பு, அடுத்தது ஜாதிக்காய், நல்ல வாசனை தூக்குது பார். இது சூப்பர். கொஞ்சமா தள்ளிவிடு. சீயக்காய் முக்கியமான பொருள், சீயக்காயில் போட்டுக்கலாம். அந்த காலத்தில் மக்கள் சீயக்காயின் சுத்தத்துக்காகவும், தலைமுடி வளர்கிறதுக்காகவும், முடி கருகருன்னு இருக்கிறதுக்காகவும் சீயக்காயை கண்டுபிடிச்சி மக்கள் எடுத்தாங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம இதிலே காய்ச்சி எடுத்தது, நம்ம நிலத்திலே பாருங்க தேங்காய் கிடக்குது. அந்த தேங்காய் இங்கேயே தோப்பு இருக்குது. ஆமாம், அதாவது காய் கீழே விழுந்து நம்ம மரசெக்கிலே ஆட்டி எடுத்தது. மரத்துல தேங்காயை பறிப்பாங்க, நாங்கள் பறிக்க மாட்டோம். அதே கணிஞ்சி தேங்காய் பழம் தேங்காய் கீழே விழுந்து அதை உடைச்சு அதிலிருந்து எடுத்த ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். நம்மளுடைய தயாரிப்பான நல்லெண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய் ஊத்துறோம். நல்லெண்ணெயும் தேங்காயும் கலந்து தங்கமா மாறிடுச்சு. அடுத்தபடியா கோல்டு ஃப்ரெஷ் கேஸ்டர் ஆயில், அதாவது மரச்செக்கு விளக்கெண்ணெய் பாருங்க, பசை மாதிரி. அடுத்தபடியா இது நம்ம காட்டிலே விளைஞ்ச பயோ சின்ன வெங்காயம். அடுத்தபடியா சுத்தம் பண்ண வேப்பிலை, சுத்தம் படுத்தப்பட்ட வேப்பிலை, பப்பாளி இலை, கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, முருங்கை இலையும் முருங்கை பூவும் ரெண்டும் ஒன்றா கலந்தது. வெறும் இலை கிடையாது, வெறும் பூ கிடையாது, முருங்கை இலையும் முருங்கை பூவும் ஒன்றா கலந்தது. மருதாணி, கருந்துளசி பூவோட சேர்ந்தது. செம்பருத்தி பூ,
ஆவாரை பூக்க சாவாரை கண்டதுண்டோ, அந்த ஆவாரம் பூ. ரோஜா பூ, செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலை. அடுத்தபடியா வெட்டி வேர், வெட்டி வேர் வந்து பிச்சு தான் போடணும். என்ன வசம்பு, காய் வத்தல், அடுத்தது சீயக்காய், பட்டை, பட்டை பட்டை, கிராம்பு. அடுத்தபடியா கருஞ்சீரகம், கருஞ்சீரகம், மிளகு, 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 கற்றாழை. தெரியுதா? சரி. ஜடா மாஞ்சல், காய், கார் போக அரிசி, கார் போக அரிசி. அஸ்வகந்தா, அமுக்கரா கேளுங்க தமிழ்ல, அஸ்வகந்தாங்கிறது சமஸ்கிருதம். அஸ்வகந்தா. அடுத்தது மஞ்சிட்டி. இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஒன்று மற்ற மூலிகைகள் சொல்லி போட்டேன், நிறைய இருக்குது. சித்தரத்தை, சித்தரத்தை, இது மாதிரி நிறைய இருக்குது. நல்லா எடுத்து போட்டுறேன். மொத்தம் 58 மூலிகைகள் மட்டும் இதில் போடுறோம். அப்படியே சும்மா கலர் சூப்பர் கலர், கலன்னு வாசம் இந்த பக்கம் பூரா அடிக்கும். ஒரு 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் இப்படி பொறுமையாக சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு ஒரு மூலிகையினுடைய சாரமும் அந்த 3 எண்ணெயிலையும் கலக்கணும். கலந்து அப்படியே இறங்கி வெந்து விளைஞ்சி அதை அப்படியே ஆற வச்சு இருத்து எடுத்து அப்புறமே தான் தலைக்கு தடவும். அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் இன்னொரு கலவை, மூலிகை கலவை இருக்குது. 2 மணி நேரத்தில் ஒரு கலவை இருக்குது. 1 மணி நேரம் இன்னொரு கலவை, அப்புறம் 1 நேரத்துக்கு இன்னொரு கலவை, அப்புறம் 1 நேரத்துக்கு இன்னொரு கலவை, கடைசியாக ஒரு கலவை. அதையும் போட்டு கலக்கும். அதெல்லாம் வந்து 10-15 மூலிகை கலந்து கலவையாக கலக்கி பவுடராக வச்சுக்கிறோம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நுரைச்சிருச்சு, கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து 8 மூலிகை கலந்துற ஒரு பொடி, அதை தூவிக்கலாம். கலர் எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ ஆச்சு முடிய போகுது, ஃபைனல் டச்சு. அதில் கடைசியாக ஒரு தடவை ஏலக்காய் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இறக்கலாம். நாலு மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இறக்கி நல்லா ஃபுல்லாக ஆறின பின்னால் வடிகட்டி தலைக்கு தேய்ச்சிக்கலாம். முடி கருகருன்னு வளரும், சொட்டை இருக்காது, அடர்த்தியாக வளரும், நீளமாக வளரும், பொடுகு இருக்காது. ஒர்க் முடிஞ்சிச்சு, இறக்கி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஆகட்டும். காலையில் 6 மணி சில பொருட்கள் சேர்த்த வேண்டியிருக்குது. இப்போ உருக்கி வச்ச பட்டை ஊற்றிக்கலாம். எசென்சியல் ஆயில்,
ஃபைனல் இது முடிஞ்சிருச்சு. இது என்ன பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. நான் எப்படி தேய்க்கிறது காட்டுற மாதிரி. அவ்வளோதான். நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சிக்கலாம். அதாவது தேய்க்கும் போது நல்லா முடியல படுற மாதிரி தேய்ங்க. சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் வந்து அதாவது ராத்திரியில் தேய்ச்சிட்டு காலையில் சாம்பு போட்டு குளிச்சிங்கனாக்கா பொடுகு தீர்த்துரும், பொடுகு தொலை தீர்த்துரும். அதே மாதிரி ரெகுலராக தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறவங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இதை காலையில் நல்லா தேய்ச்சிருந்தீங்கன்னாக்கா முடி நல்லா புசு புசுன்னு வளரும், கருகருன்னு இருக்கும், முடி கொட்டாது, புது முடி வளரும். இதெல்லாமே இந்த ஆனாங்கிறது நம்மளுடைய தயாரிப்பு தான். இது எல்லாமே பாருங்க. சோப்பு 6 வகையான சோப்பு, உதட்டுக்கு பூசுற அந்த லிப் பாம் அப்படிங்கிறது, கருப்பு கவனி சாம்பு, ஒயிட் ரைஸ் சாம்பு, ஆனியன் சாம்பு, வேப்பிலை சாம்பு, மூலிகை சாம்பு, இதெல்லாமே ஆனாங்கிற பேரும் நம்மளுடைய தயாரிப்பு தான். அது நாங்களே ஓன் தயாரிப்பு. நாங்களே இங்கேயே காய்ச்சி இங்கேயே செஞ்சு எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரிஜினலான பயோ இயற்கை முறையில் தயாரிச்சு கொடுக்குறோம். இப்போது இந்த வீடியோவில் வந்து எண்ணெய் தயாரிக்கிறது எப்படி, என்னென்ன மூலிகை போடுறது அப்படின்னு காய்ச்சறது எப்படி எல்லாம் கொண்டு காட்டணும். அடுத்தபடியாக வந்து சாம்பு, அடுத்தபடியாக சோப்பு, அடுத்தபடியாக லிப் பாம், இது மாதிரி ஒன்று ஒரு வீடியோ போடுவோம். நீங்கள் அந்த பொருள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 63 80 80 16 02ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கொரியரில் வாங்கிக்கலாம். வெப்சைட்லேயும் ஆர்டர் போட்டுக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் இயற்கை பயோவில் செய்யறது, கெமிக்கல் ஃப்ரீ. உங்களால் எங்கள்கிட்ட வாங்க முடியல அப்படின்னாக்கா அந்த வீடியோவை பார்த்து நீங்களே செஞ்சு கூட நீங்கள் தயார் பண்ணிக்கங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே டிஎஸ் அப்படி தான் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்பயும் இது வந்து எப்படி தயாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களே செஞ்சீங்க. அல்லது செய்யறதுக்கு நேரம் இல்லை முடியல அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்லேயோ நம்மளுடைய ஃபோன் நம்பர்லேயோ ஃபோன் பண்ணி வாங்கிக்க. நன்றி, வணக்கம்.